என்னாச்சுப்பா? ஒன்னும் இல்லம்மா, படி, நீ படி. என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும், பயமாகவும் இருக்கு. மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்ப மயிலாப்பூர்ல தேவநாதன் யாதவ் அவர்கள் தலைமையில் இயங்கி கொண்டிருந்த ஒரு நிதி நிறுவனத்துல சுமார் ஒரு 525 கோடி காணாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை பார்க்க முடிந்தது. பல தரப்புகளில் இருந்தும் கடுமையான அதிருப்தி வெளிப்படுவதை பார்க்க முடிகிறது. அந்த பணம் கொள்ளை போகவில்லை, அது வேண்டுமென்றே எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது அப்படின்ற விமர்சனங்கள் எல்லாம் வந்துட்டே இருக்கு. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க சார்? நிறைய இந்த கம்பெனி எனக்கு ரொம்ப காலமாக தெரியும் சார். அதாவது 1872 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி அப்படின்னா பாருங்க, 152 வருஷமாக இருக்கக்கூடிய கம்பெனி. அதுல இப்ப தேவநாதன் யாதவ் சமீபத்தில் he became the chairman of that fund. அவருடைய வின் டிவி முன்னாடி இதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தது, எக்மோர்ல. அதை அந்த ஆபீஸை ஷிஃப்ட் பண்ணி அந்த மயிலாப்பூர் ஃபண்ட், ஆக்சுவலா அது பேர் மயிலாப்பூர் ஹிந்து பர்மனன்ட் ஃபண்ட் லிமிடெட்னு பேரு. ஆனா நீங்க அங்க மயிலாப்பூர்ல இருக்கிற பிராமின்ஸ், மயிலாப்பூர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் போய் கேட்டீங்கன்னா ஃபண்ட் ஆஃபீஸ் அந்த அளவுக்கு ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கையோட ரொம்ப ரொம்ப நெருங்கியது. அதாவது சொன்ன 152 வருஷமாக இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல கம்பெனி, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு டெபாசிட் பண்றதுக்கு, தேவையான நேரத்துல பணத்தை எடுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு நம்பிக்கைக்கு உரிய ஒரு கம்பெனியாக இருந்து கொண்டிருப்பது என்பது இந்த ஃபண்ட் ஆஃபீஸ். இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு எதிர்த்தாப்புல அந்த நீங்க இப்ப சவுத் மாட வீதி, இது அங்க தெற்கு மாட வீதியில இருக்கக்கூடிய கம்பெனி இது. அந்த ஃபண்ட் ஆஃபீஸ்க்கு எதிர்த்தாப்புல பாத்தீங்கன்னா ஒரு டயகனலி ஆப்போசிட், எதுன்னு எக்ஸாக்ட்லி இல்ல, கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அங்க இருந்து பாத்தீங்கன்னா அங்க மெட்ராஸ் மோட்டார்ஸ் ஃபினான்ஸ் அண்ட் கேரண்டி கம்பெனி லிமிடெட்னு ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அதுவும் சிமிலர்லி டு இந்த நம்ம ஃபண்ட் ஆஃபீஸ் மாதிரி அந்த கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கு. அதுல மிஸ்டர் நாயர்ங்கிறவர் எனக்கு நல்லா தெரியும். அதுல இருந்த ஃபைனான்சியல் கண்ட்ரோலர் மிஸ்டர் நடராஜன் அவங்களாம் நல்லா தெரியும். அந்த கம்பெனி வீணா போனதுக்கு காரணம், அது ரொம்ப ஏராளமான மக்கள் அதுலயும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அங்க இருக்க. ஆனா அதுக்கு வீணா போனதுக்கு காரணம் என்னன்னா, திரிவேணி அகாடமின்னு ஒரு ஸ்கூல் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அந்த திரிவேணி அகாடமி ஸ்கூல் ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாம் தூக்கி அங்க டைவர்ட் பண்ணி விட்டாங்க, போச்சு. இன்னும் சொல்ல போனா டிஎன் சேஷன், நம்ம முன்னாள் எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருந்தாரு, அவருடைய பிரதர், அவரும் ஐஏஎஸ் ஆபீசர், வெரி சீனியர், அவர் பினான்ஸ் செக்ரட்டரியால இருந்தவர், டிஎன் லட்சுமி நாராயணன். அவர் அதுல டைரக்டரா இருந்தார். அப்போ நான் கூட அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் இன்னொருலாம் விஷயம்லாம் இன்னும் கசியுது, அந்த கம்பெனி நல்லா இருக்காங்க, ஏன்னா என்னுடைய கம்பெனி டைரக்டரா இருந்தார். அப்ப சொன்னா நான் ரிசீவ் பண்ணிட்டேன், என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டாருன்னு வச்சுங்க. அதற்கு பிறகு அந்த நாயர் அவர்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க, அந்த கம்பெனி இழுத்து மூடப்பட்டது. இந்த மாதிரி மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் ஓடிது. இதே மாதிரி முன்னாடி பாத்தீங்கன்னா ஏதோ மரம் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருமோ தெரியாது, நட்டேசன் ஒருத்தர், நான் மரம் வளர்க்குறேன், ஃபைனான்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அபினவ் அனுபவ் அப்படிங்கிற ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சு அவரும் ஃபைனான்ஸ் எல்லாம் நடத்தி அவரும் இழுது மூடாரு. ஏன்னா அந்த டைவர்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன்டு அந்த மரங்கிற பேர்ல அவருக்கு போயிடுது. சினிமா எல்லாம் எடுத்து போற வரம் எல்லாருக்கும் டொனேஷன்லாம் கொடுத்துன்னு உட்காந்து இருந்தார். அப்புறம் எல்லாம் வெட்ட வெளிச்சமா ஆயிடுது. இது மாதிரி நிறைய கம்பெனிகள் அவர் நல்ல இயங்கி கொண்டு இருக்குன்னு நினைக்கும் பொழுது இந்த மாதிரிலாம் இருந்து இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும், ஃபண்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும், அங்க இருக்கக்கூடிய பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள், அவங்கெல்லாம் அவங்களுடைய ரிட்டையர் ஆனவங்க, வயசானவங்க, அவங்களுடைய பணம் தான் அதுல மிக மிக பெரிய அளவுல இருக்கு. பிராமணர்கள் தான் லார்ஜ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த ஃபண்ட்ல. எஸ், அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி. அதாவது அங்க அதிகமா பணத்தை போட்டு வச்சிருக்கிறது அவங்க எல்லாம் அவங்களுடைய சொந்த கம்பெனி மாதிரி நினைச்சிட்டு ஃபண்ட் ஆஃபீஸுக்கு போறேன், ஃபண்ட் ஆஃபீஸில் பணத்தை போடுறேன், ஃபண்ட் ஆஃபீஸ் இன்னைக்கு பணத்தை எடுத்துட்டு போறேன், இப்படிதான் பேசுவாங்க அங்க.
அதுல இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு 500 கோடிக்கு மேல கபடிகாரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது வயத்தெல்லாம் எரி சார். அந்த மாதிரி நல்ல நல்ல பீப்புள் அவங்களுக்கு எல்லாம் இவர் இப்ப பிஜேபியினுடைய ஒரு சிவகங்கையில ஒரு இதா ஒரு கேண்டிடேட்டா வேற பிஜேபி சார்பாக இருக்கின்றார். இந்த மாதிரி அந்த என்ன காரணம், இவருக்கு நிறைய பிசினஸ் தான் இருக்கு. அவருடைய எலெக்ஷன் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கும் பொழுது இவருக்கு 500 கோடிக்கு மேல சொத்து இருக்குன்றாங்க. ரொம்ப பெரிய பணக்காரர்கள் இவரும் ஒருத்தர். திடீர்னு இவருக்கு எங்க இதெல்லாம் பணம் வந்தது, மினரல்ஸ் இருக்குன்றாங்க, மீடியால இருக்குன்றாங்க. அங்கெல்லாம் நான் கேள்விப்படும் போது அந்த கம்பெனியில இருக்கிறவங்க அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் ரொம்ப பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் எதையும் டெலிபோனே எடுக்கிறது இல்லையா. டெலிபோன் வந்ததுன்னா எனக்கு பணம் கொடுக்கலையே, இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலையே, நாங்க போட்ட பணத்தை திருப்பி கொடுக்கலையே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அவங்க ஆஃப்டர் ஆல் எம்ப்ளாயிஸ் ஒன்லி. அதனால அவங்க கேட்ட பயந்து நடிகின்னு உட்காந்துறாங்க. அவங்களுடைய சம்பளங்களாம் சரியாவே போகல, அண்ட் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் சரியாவே கொடுக்கவே இல்லை, ரீபேமெண்ட்டும் ஆகலை. இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பாவம் ஒரு பிராமணர் தான் 2 லட்சம் ரூபாய் தன்னோட பொண்ணு கல்யாணத்துக்காக அங்கே பணத்தை போட்டு வச்சிருக்காரு. இதுல என்ன மற்ற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்க பேங்க்ல போனீங்கன்னா எவ்வளவு சார் உங்களுக்கு கிடைக்கும்? சீனியர் சிட்டிசன்னா எவ்வளவு கிடைக்கும்? 7.25%. நான் போடுறதெல்லாம் என்ன மாதிரி ஆள்லாம் நான்லாம் போடுறது நேஷனலைஸ்ட் பேங்க்ல தான் போடுவேன். சீனியர் சிட்டிசன் 7.25% கொடுப்பான். எனக்கு போகணும் சார் அதுன்னு சொல்லிட்டு நான் வேற எதுலையும் போடுறதே கிடையாது. ஸோ ஐ எம் ஹாப்பி வித் தட். ஏன்னா ரொம்ப சேஃபா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில ஓட்டிட்டு இருக்கும். இங்க 11% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க சீனியர் சிட்டிசன்ஸ். அப்ப நேச்சுரலி ஒரு சாதாரண ஆட்கள் ஒரு பிராமின் ஃபேமிலி அவங்களுக்கு ஜீவனை நடத்துறதுக்கு ஒரு 11% மாசம் வருது அப்படின்னு சொன்னா இட் இஸ் அ பிக். ஏழரை எங்க இருக்கு, எங்க இருக்கு, 11% எங்க இருக்கு? டெஃபினட்டா ஒரு 3.5% கூட வருதுன்னா அதுக்காகத்தான் அவங்க ஆசைப்பட்டு போட்டாங்க. இந்த பணத்தை இன்னைக்கு இல்லை. இந்த பணம் இன்னைக்கு போக நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பிராமணர் ஃபேமிலி 2 லட்சம் ரூபாய் அவருடைய பொண்ணு கல்யாணத்துக்காக பணத்தை போட்டு வச்சிருக்காரு. அந்த அவங்க கேட்ட உடனே பணமும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு வரேன் சார், எனக்கு என்ன ஆகும்னு எனக்கு என்னையா தெரியும், நீங்க அந்த கம்பெனி பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நான் ஃபண்ட் ஆஃபீஸ்னு உங்களுக்கு எல்லாம் அதுல ரொம்ப நம்பிக்கை இருந்தது. அந்த மாதிரி கம்பெனிக்கு இந்த மாதிரி வந்து சேர்ந்துருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே வருத்தமா இருக்கு சார். இந்த மாதிரி ஒரு பணமே கொடுக்க மாட்டேன்றாங்க, வட்டியை கொடுக்க மாட்டேன். இது மாதிரி சார் நீங்க தயவுசெய்து அந்த வெப்சைட்ல போய் பாருங்க. மெட்ராஸ் இந்த இது மயிலாப்பூர் ஹிண்ட் பர்மனன்ட் ஃபண்டு அந்த வெப்சைட், அந்த அவங்கள பத்தி எழுதுகிற அந்த கம்பெனியை பத்தி கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரத்த கண்ணீர் வரும் சார். அவ்வளவு பேர் எனக்கு வட்டி கொடுக்கல, 6 மாசம் ஆச்சு, எனக்கு மெச்சூர் ஆகிடுது, பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க. அங்க போய் நின்று கோஷம் போட்டு எல்லாத்தையும் பண்ணி பார்த்துங்க. கிட்டத்தட்ட 5000 பேர் அங்க போய் டிமாண்ட் பண்ணிருக்காங்க, எங்களுக்கு பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு. இப்ப அவரை வந்து கேண்டிடேட்டா போய் சிவகங்கையில உட்காந்துருக்காரு அவரு. இங்க கேண்டிடேட் என்ன ஆச்சுன்னு சொல்றாங்க சார். சார் டைவர்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் தான் சார். இதெல்லாம் என்ன சார் இது? என்ன இதுல கைப்புண்ணுக்கு என்ன? அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், மெட்ராஸ் மோட்டார்ஸ். நான் இந்த காணாம போச்சுன்றது நீங்க நம்பலையா? அது திருடப்பட்டு விட்டதுன்றது நம்பலையா சார்? டைவர்ஷன் ஆஃப் பர்சனல் யூஸுக்கு பணம் போயிருக்கும் சார். அப்ப உங்களுக்கு சொன்னேன் பாருங்க, மெட்ராஸ் மோட்டார்ஸ் அந்த கம்பெனி நோண்டி பாத்தீங்கன்னா எங்கடா போச்சு பணம், நல்லா இருந்த கம்பெனி, ஏன்டா என்னாச்சுடா அப்படின்னு பார்த்தா திரிவேணி அகாடமின்னு ஒரு ஸ்கூல் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு அதுக்கு டைவர்ஷன் போச்சு. அதனால அந்த கம்பெனி எழுத்து மூடுற மாதிரி ஆச்சு. அதே மாதிரி இப்ப அனுபவம் நான் சொன்னேன், அனுபவ் ஃபவுண்டேஷன்ஸ் ஃபைனான்ஸுங்கிற கம்பெனி, அவன் என்ன பண்றான்னா இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்தான், அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போச்சு. அதே மாதிரி இன்னும் மரம் நடுறான்னா ஒரு குச்சியா நட்டு வச்சான், அதோட போச்சு. அதோட ஒரே நிறைய அதோட சரியான அந்த போட்டவன் பணம் எல்லாம் போயிட்டு அவன் ஜெயில போய் உட்காந்துட்டு இருந்தான். அவன் பாட்டு சௌக்கியமா நடேசன் அங்கே உட்காந்துட்டு இருந்தான். ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன், நாயருடைய லைஃப் அவ்வளவுதான் டூமுடு. இது எதுக்காக நான் சொல்ல வருகின்றேன் என்றால், இந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனி எல்லாம் பணம் போறதுன்னா எங்கேயோ இதெல்லாம் டைவர்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். தேவநாதன் he is in charge of that company and he is the chairman of that company. அதனால அந்த நீ ஆபீஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கீழெல்லாம் பிரமாதமா இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் மனசு ஒடுங்கி போய் என்னைக்கிட என்ன ஆக போறோமோ அப்படிங்கிற ஒரு திகிர்ல உட்காந்துருக்காங்க சார் அங்க. இப்ப இவர் வந்து ஒரு பிஜேபி கேண்டிடேட்டா இப்ப நிக்கிறாரு, கூட்டணி கட்சி தலைவரா மோடிக்கு பக்கத்துல எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரு அப்படி ஏமாத்திட்டு போயிருவாரு அப்படின்றத எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? சார் இதெல்லாம் ஒண்ணும் நிறைய பேர் இது மாதிரி ஷேடி கேரக்டர்ஸ் தான் ஏராளமா இருக்காங்க சார் அரசியல்ல. இப்ப பிஜேபியில நான் கேட்கிறேன், இவர் வந்து கொடுத்த செக் எல்லாம் பவுன்ஸ் ஆயிருக்கு சார். மிஸ்டர் தேவநாதன் கொடுத்த செக் எல்லாம் பவுன்ஸ் ஆயிருக்குன்னு நமக்கு செய்திகள் வருகின்றன.
இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் செக்ஷன் 138 பவுன்சிங் ஆஃப் செக்ஸ் அப்படின்னா இட் இஸ் அ வெரி சீரியஸ் கிரிமினல் அஃபென்ஸ். இந்த மாதிரி செக் பவுன்ஸ் ஆன ஆளுக்கு எப்படி சார் அவரு இது கொடுத்தாரு நம்ம அண்ணாமலை அவர்கள் அல்லது பிஜேபியினுடைய தலைமை பீடம் அவங்க எப்படி சார் சீட்டு கொடுத்தாங்க? எப்படி கொடுத்தாங்க நான் கேட்கறேன். இப்ப சிவகங்கையில் இருக்கிறது கொடுத்துருக்காங்க. அவரு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எனக்கு 500 கோடிக்கு மேல வந்து சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றாரு. அப்ப 500 கோடி காணாம போது, அங்க 500 கோடி அவருக்கு சொத்து மதிப்பு. இதெல்லாம் என்ன, நான் டெஃபினட்டா இதெல்லாம் வந்து சார் ஒரு யூ மஸ்ட் பி ஆனஸ்ட், யூ மஸ்ட் ஆல்சோ அப்பியர் டு பி ஆனஸ்ட். இது ரெண்டுத்துலயும் அவர் ஃபெயில் ஆயிட்டார் நான் நினைக்கிறேன் சார். இந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் ஃபெயில் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா டைவர்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் தான். இது எங்க தூக்கி அது மாட்ட தூக்கி மாட்ட. அவருக்கு வந்து மினரல்ஸ்ன்னு இருக்குன்றாங்க, சினிமா துறையில இருக்குன்றாங்க, அப்புறம் மீடியா இந்த வின் டிவி மாதிரி மீடியா எல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி பல தொழில்களுக்கு அதிபர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் எங்க போறது ஃபண்ட்? பாவம் இந்த ஏழை பிராமணர்களுடைய பணத்தை தான் அங்க டைவர்ட் பண்ணி விட்டுருப்பாரு. ஓகே, இப்ப அந்த பகுதியில விசாரிக்கும் போது ஒரு தகவல் சொல்றாங்க சார். அங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் நிறைய பேரு திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் தான் தென் சென்னை கேண்டிடேட்டா நிக்கிறாங்க. தமிழிசை நமக்கு நெருக்கமானவங்க அப்படின்னு அவங்கள்ட்ட போய் நிறைய பேர் கடிதம் கொடுத்ததாகவும், ஆனாலும் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பயங்கரமான மௌனம் காப்பதாகவும் தகவல் தெரியுது. இதை எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க இன்ஃபேக்ட் தேங்க்ஸ் சார். நானே அதைத்தான் நான் கேட்டேன் அவங்கள்ட்ட. இது 2 லட்சம் ரூபாய் பணம் வரலன்னு சொன்னார் பாருங்க. அவர் என்னட்ட பேசினப்போ, நீங்க நிறைய கம்பெனிக்கு அட்வைசரா இருக்கீங்களா, தயவுசெய்து அது உங்களுக்கு இந்த ஃபினான்ஸ் எல்லாம் பத்தி நல்லா தெரியுமே, இது நான் என்ன செய்யலாம் சார் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க அவர் வந்து ஒரு பிஜேபியில முக்கிய பிரமுகராக இருக்கார். இன்னொரு மிக மிக முக்கியமான பிரமுகர் உங்க இடத்துல நிற்கிறார், மயிலாப்பூர்ல நிற்கிறாங்க. அவங்கதான் தமிழிசை சவுந்தரராஜன். அந்த அம்மாவை போய் கேளுங்க, அவங்க ஏதாவது உங்களுக்கு விடிவு காலம் அவங்க நான் வந்து தாமரை மலர்னு சொல்லிட்டு இருக்காங்க, உங்க வாழ்க்கை மலர்றதுக்கு ஏதாவது வழி செய்வாங்களான்னு நீங்க போய் அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னா, அவங்களாம் கேட்டேன் அவங்க ஒன்றும் பதிலே சொல்லாம இருக்காங்க சார். நான் என்ன சார் பண்றது? அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க சார். ஏன்னா ஒரு கட்சி, அந்த கட்சியோட கட்டுப்பாடு, நிறைய விஷயங்களை வெளியில சொல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல அவங்க செய்து கொண்டு இருக்கின்றார்கள். நீங்க என்ன டு யூ எக்ஸ்பெக்ட் எனி ஆனஸ்ட் ரிப்ளை ஃப்ரம் தமிழிசை சவுந்தரராஜன்? அவங்களாம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ஷேடி கேரக்டர்ஸ் பிஜேபியில உட்காந்துருக்காங்க. இந்த தமிழிசை போய் கேட்டா அவங்க வாயை திறக்காம தான் இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி அது களவு எடுத்துன்னு போனோன்னு தப்பு, அதுக்கு களவு தெரியறது எடுத்துன்னு போறான் அப்படிங்கிற கூட இருக்க, அதை பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறது தப்பு. அப்ப 2 பேரும் இன்ஃபேக்ட் யார் ஒதுக்கப்பட வேண்டும் என்றால் தேவநாதன் மட்டுமல்ல, தமிழிசை தான். ஏன்னா நான் என்னோட கஷ்டத்தை நான் உண்ட சொல்றேன் சார். அதுக்கு நீங்க ஒண்ணுமே ஆக்ஷன் எடுக்காம இருந்தீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? ஆக்ஷன் எடுக்காம இருந்தா என்ன சார் அர்த்தம்? அப்ப வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு அழுத்தம் உங்களுக்கு இருக்கு, அல்லது ஒரு கம்பல்ஷன் இருக்கு. அதன் காரணமாக நீங்க என்ன பண்றீங்க, பேசாம அப்படியே கமுகன்னு இருக்கீங்க. அதெல்லாம் சார் இதெல்லாம் வந்து அக்கிரமா சார். இதெல்லாம் அவங்க வந்து ஒரு கவர்னரா வேற இருந்திருக்காங்க, ஆந்திரா கவர்னர், தெலுங்கு நம்ம பாண்டிச்சேரியில கவர்னரா இருந்திருக்காங்க, லெப்டினன்ட் கவர்னரா இருந்திருக்காங்க. இப்ப இவங்களுக்கு எல்லாம் பொறுப்பு கிடையாதா சார்? இந்த மாதிரி இருக்குன்னா இதெல்லாம் கொண்டு தலைமையிட்ட சொல்லி இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு, மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. எனக்கு நான் ஓட்டு கேட்க போனா எனக்கு ஓட்டெல்லாம் போட மாட்டேன், ஏன்னா போட மாட்டோம்னா பயம் எல்லாம் வந்துடுது. நான் இன்னும் வெரி சாலிடா பிராமின் ஓட்டுலாம் நமக்கு விழுந்துடும் நினைக்கும் போது அவங்க நிறைய பேர் இந்த மாதிரி கதறாங்க அப்படின்னு அந்த அம்மா எடுத்து சொன்னா பரவாயில்ல. அதுக்கு ஒண்ணுமே ஒரு கம்ப்ளீட் சைலன்ஸா இருக்குன்னு சொன்னா, அவங்க மோடிஜிக்கு ரொம்ப க்ளோஸ், மோடியோட பெர்சனலா பெட்டா இருக்கிற ஆள் தமிழிசைன்னு சொல்றாங்க. அவங்க சொல்லலாம் இல்லையா சார்? அதுதான் நான் சொன்னேன் சார். அவர் அதன் காரணமா தானே சார் இங்க கொண்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. இல்லைன்னா கவர்னர் வேலையை ரிசைன் பண்ணி விட்டு இங்க எடுத்துக்கு சார் வரணும். அவருங்க கவர்னர் வேலையை விட்டுவிட்டு இங்க வந்து கேண்டிடேட்டா வராங்கன்னு என்னது, இவங்களை வந்து நிறுத்தணும், பெரிய ஸ்ட்ராங் கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்லீஸ்ட் வெளி தோற்றமாவது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கவர்னர் போஸ்டையை விட்டுவிட்டு இங்க வந்து நிக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் என்ன? அவங்க ரொம்ப நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அமித்ஷா அவர்கிட்ட பேசினாங்களாம், அப்புறம் திரு மோடி அவர்கிட்டயும் பேசினாங்களாம், எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அப்ப நீங்க நேர்மையான ஒரு கேண்டிடேட்டா இருந்தா இந்த மாதிரி பிராமண சமூகத்துக்கு மிகப்பெரிய கெடுதல். ஏன்னா இவங்க தானே பாதுகாவலர் இன்னைக்கு பிராமணர்களுக்கு, மத்தவங்க எல்லாம் அயோக்கிய பயலாச்சே. இப்ப ராமசுப்ரமணியன் பிராமணனா இருந்தாலும் நான் கூட பிராமணர்களுக்கு எதிரி.
இல்ல நீங்க பிரம்மகத்தி ஆயிட்டீங்கல்ல சார். நான் பிரம்மஹத்தி தோஷம். பிரம்மஹத்தினா யாரையாவது கொலை பண்ணணும், பிராமணனை கொலை பண்ணனுக்கு தான் பிரம்மஹத்தி தோஷம்னு பேரு. இல்ல நான் அது சொல்லல. அதாவது பிராமணனை மன அளவுல நான் கொலை செஞ்சதுனால பிரம்மஹத்தி தோஷம் எனக்கு வந்திருக்குன்னு வச்சுங்க. இதெல்லாம் எடுத்து என்ன சார் போயா நீங்க எல்லாம் பண்ற ரொம்ப தப்பியான்னு சொல்லிட்டு ஒரு அந்த பாரதி சொன்னாப்புல பொங்கி எழ வேண்டாம். என்னது அநியம சிறுமை கண்டு பொங்குவாய் வா வான்னு அவன் பாடினானு அந்த மாதிரி இவங்க தமிழிசை பேச வேண்டாம். முக்கியமான விஷயம் நீங்க குறிப்பிட்டீங்க சார். இப்ப பிராமணர்கள் தரப்புல வந்து இப்ப பொதுவா எப்படி அறியப்படுது அப்படின்னா, இப்ப சென்னையிலே எடுத்துக்கிட்டாலும் கூட ஒரே ஒரு கேண்டிடேட் மட்டும்தான் வார்டு கவுன்சிலர்ல பிஜேபியில ஜெயிச்சது. அதுவும் வந்து அயோத்தி மண்டபம் பகுதி. இப்போ அங்க பிராமணர்கள் அதிகமா இருக்கிறாங்க, ஓட்டு போட்டிருக்காங்கன்ற ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயம் இருக்கு. இப்போ பிராமணர்களுக்கு நம்பிக்கைக்குரிய கட்சியா பிஜேபியை பாக்குறாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்குது. அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட்? பிராமணனுக்கு ஏதாவது ஒரு இடத்துல சீட்டு கொடுத்தானா சார்? ஏன் பிராமணன் பார்த்தீங்கன்னா இப்போ 40 இடம் இன்க்ளூடிங் புதுச்சேரி எடுத்துட்டீங்கன்னா ஒரு பிராமணனுக்கு சீட்டு கொடுத்தாங்களா சார்? அந்த கட்சி பிராமணனுக்கு எதிரான கட்சி சார். ஐ எம் டெல்லிங் யூ பிகாஸ் தே டோன்ட் வாண்ட். இது வந்து எஸ்.வி. சேகர் அவர் வந்து எது பேசின அவர் போகிறார் அப்படின்னு சொன்னா அந்த பழைய பஞ்சாங்கம்லாம் அவரோட போகட்டும் அப்படின்னு. அப்படின்னா யார் அது? எல்லாரும் பாப்பார் வேலும் போங்கடா அப்படின்னு தானே அர்த்தம். இது யாரு சொன்னது? அண்ணாமலை சொன்னது தானே சார். பழைய பஞ்சாங்கம்லாம் அவரோட போய் சேரட்டும்னா அப்ப எல்லா பாப்பாரும் போங்கடா அப்படின்னு. அப்படிதான் அவர் தௌர்ஷியமா பேசினது, மமதையோட பேசின பேச்சு அது. ஆகவே அவங்களுக்கு பாப்பா வேண்டாம் சார், பாப்பா வேண்டாம். ஆனா பைத்தியக்கார பாப்பான்னுலாம் அவனுக்கு ஒரு புரிதல் இல்லாம இன்னும் இவங்கதான் நமக்கு சேவியராக்கும் அப்படிங்கிற. திராவிட முன்னேற்ற கழகம் உனக்கு என்ன கெடுதல் பண்ணினான்? திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது அடிச்சானா உதைச்சானா? யாரோ பூனல ஒரு காலத்துல அறுத்தான்னு சொன்னா அதுக்கு சட்டம் தன் கடமை செய்யணும், சட்டம் எடுத்தாச்சு. அதுக்கு இவங்க ஒன்றும் காரணமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து பகுத்தறிவு கொண்டு யார் செய்யறாங்க, இவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் நீங்க பார்க்கணும். ஏன் இன்னைக்கு கோயில் பட்டாச்சாரியார்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிற வகையில இன்னைக்கு பெரிய அளவு உதவி செய்யறதுங்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அதுவும் சேகர் பாபு அவர்கள் ரொம்ப மிகுந்த மரியாதையோட எல்லா பட்டாச்சாரியார்களா இருக்கட்டும், அல்லது சிவாச்சாரியார்களா இருக்கட்டும், அல்லது இந்த வேத வித்வான்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அவர் ரொம்ப மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து ரொம்ப சிறப்பாக தான் நடத்தி கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது அவங்க எல்லாம் புரியணும், அவங்களுக்கு எல்லாம் புரியணும் சார். எங்க பாப்பான்னு தூக்கி வச்சுட்டு அவங்களுக்கு தலையில வச்சுட்டு இந்த பிஜேபி வந்துடுதுன்னா நமக்கு என்ன பெரிய விடிவு காலம் வந்துருதுன்னு அவங்க நினைக்கிறது முட்டாள்தனமானது அது. ஏன்னா இவங்களுக்கு என்னதான் பண்ணிருக்காங்க? எங்கேயும் இங்க பாப்பானுக்கு இங்க இடமே கிடையாது. ஒரு பிராமணனுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏதோ கேள்விப்பட்டா இன்னும் ஹெச் ராஜா வந்து சவுத் மெட்ராஸ் நிற்க போறாருன்னு அவருக்கு ஒன்னும் இடம் கொடுக்கல. ஏன்னா தோத்து போட்டோம், பரவாயில்ல, தோத்து பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு ரெகக்னிஷன் பாப்பானுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு. அப்புறம் சில பேர் அடிபட்டது. இந்த திருப்பதி நாராயணன் அவர்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு இப்ப பரவாயில்லான்னு பேச்சு இருந்து அவர் பேரும் அடிபட்டது. அவர் ஒரு மயிலாப்பூர் பாப்பான் தான், அவருக்கு கொடுக்க கூடாதா? கொடுக்க மாட்டாங்க சார் அவங்க எல்லாம். ஏன்னா இங்க இருந்து வேலையை விட்டுவிட்டு கவர்னர் வேலையை விட்டுவிட்டு அவங்கள கொண்டு வச்சிருக்காங்க. இப்ப ரொம்ப பல காலமாக கதறிட்டு இருந்த ஹெச் ராஜாக்கு சீட்டு கிடையாது. என்ன வாட் டஸ் இட் மீன்? அப்ப பிராமணர்கள் சிஸ்டமேட்டிக்காக பிஜேபி ஒதுக்கி தள்ளுகின்றது. இந்த சமயத்துல பாப்பா எனக்கு என்ன பெரிய கிரீடம் வச்சுடுறாப்புல அவர்கள்லாம் நினைத்து கொண்டிருந்தால் அது அந்த மாதிரி அறிவிலித்தனம் முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. ஐ எம் மேக்கிங் இட் வெரி கேண்டிட் அண்ட் வெரி கிளியர் சார். ஏன்னா எனக்கு ரொம்ப பிராம சமூகத்தை கண்டு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா ரொம்ப அறிவார்ந்த சமூகம், எதையும் பகுத்தறிவோட பார்க்கக்கூடிய சமூகம். ஒரு யார் நல்ல கேண்டிடேட்டு, யாரெல்லாம் எந்த கட்சி உண்மையிலேயே நமக்காக இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிச்சானான்னு இவங்க என்னதான் பண்ண போறாங்க? எங்கேயோ உட்காந்துருக்கா எல்லாத்திலையும் ஹிந்தி பேரை வச்சுட்டு. மோடிக்கு அடுத்த இடத்துல நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்களே சார், அவங்க வந்து மயிலாப்பூர் பகுதியை சேர்ந்தவங்க தான், அவங்க பிராமணர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான். அந்த அங்கீகாரத்தை அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, அதை நம்ம பார்க்க தேவையில்லையா? இல்ல சார், அவங்க நிர்மலா சீதாராமன் மயிலாப்பூர்லாம் கிடையாது. அவங்க வந்து திருச்சியை சேர்ந்தவங்க, மதுரையில இருந்தவங்க. இந்த மாதிரி இருக்கட்டும். பட் ஷீ இஸ் அ பிராமின், நோ டவுட், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பட் அதனால உங்களுக்கு என்ன பலன் வந்தது? நிர்மலா சீதாராமன் அவர்களால் ஏதாவது பிராமண சமூகத்துக்கு பெரிய பெருமையும் புகழும் அங்கீகாரமும் ஏதாவது வந்துடுதா? ஒன்றும் இல்லையே. அதே மாதிரி இப்ப
பிராமணன்னு சொல்லிக்கிறது, தைரியமா சொல்லிக்கிறதுக்கு நான் எனக்கு கூட இடம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பிராமணனுக்கு பிஜேபியில் இடம் இல்லையே சார். யாராவது நான் கேட்கிறேன், உங்களுக்கு உதாரணமா சொல்ல வந்தேன்னா, முக்கியமாக ரொம்ப காலமாக எஸ்ஆர் சேகர்னு ஒருத்தர் இருக்கார், பொருளாளர்னு. அவர் எங்க இருக்காருன்னே தெரியாது. அவரை பாவம், அவரை இன்னும் ஒரு ஏதோ மூலை என்ன அப்பப்ப ஏதோ ஒரு ட்விட்டர்ல ஏதோ ஒரு பதிவு போட்டு இருப்பார், அவ்வளவுதான் அதோட வேலை அவருக்கு. ரொம்ப காலமா அதே தான் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அது மாதிரி ஹெச் ராஜா, அவர் சின்ன குழந்தையில இருந்து அவ அப்பாவே காலத்துல இருந்தே RSS காரர். அவரெல்லாம் ஜெயிலுக்கே போனவர் எமர்ஜென்சி பீரியட், அல்லது ஈவன் நம்ம RSS தடை பண்ண நேரத்துல கூட ஜெயிலுக்கு போனவர். அந்த மாதிரி அவரு கூட கூடாது, அப்பா விஜய் தோத்து போட்டான். அப்புறம் இப்ப மறுபடியும் கட்சியில சேர்த்துட்டு இருக்காங்க KT ராகவன். அவரையும் அவரு கூட கூடாது. அவரும் ரொம்ப சின்ன பையனா இருக்கிற காலத்துல எனக்கு தெரியும். ABVல இருந்துட்டு இப்ப பிஜேபியில பல காலமாக இருக்க, பல தடவை தோத்து போயிருக்காரு. அதுக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லாத இருக்கக்கூடிய நிலைமையில தைரியமாக கட்சி பணி செஞ்சு எலெக்ஷன் நின்று தோத்து போனவர் அவர். அவருக்கெல்லாம் ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? இப்ப இது ஒரு நியாயமான கேள்விதான் சார். இவ்வளவு பேர் வேலை பார்த்திருக்கிறாங்க அப்படின்றது ஓகே, சீட்டு கிடைக்கல. பட் ஆனா கட்சியில இருந்து இருக்கிறாங்க. இப்ப திருப்பதி நாராயணன் அவர்களா இருக்கட்டும், KT ராகவன் அவர்களா இருக்கட்டும், அல்லது நிர்மலா சீதாராமன் அவர்களா இருக்கட்டும், இன்னும் பல பேர் கட்சிக்குள்ள பொறுப்புல இருக்கிறாங்க. ஹெச் ராஜா இன்னும் இருக்கிறாரு. மோடி அவர்கள் மேடைக்கு வர்றாருன்னா அவரும் அந்த மேடையில இடம்பெறுகிறார். அந்த அளவுக்கு அவ்வளவு பேர் கட்சிக்கு உள்ள இருக்கிறாங்க இன்னும். ஆனாலும் கூட சொந்த கட்சியின் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், பிஜேபி சின்னத்தில் போட்டியிடக்கூடிய ஒரு நபர் தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு சிப்பன்ல 500 கோடி காணாம போயிருச்சு, பிராமணர்கள் பணம் பெருவாரியாக அதில் இருக்கிறது அப்படின்றத குறித்து யாருமே இன்னும் பேசல. அப்ப இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்றது என்ன, அல்லது அவர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறது? சார், இதுதான் சார் ரொம்ப வருத்தமான விஷயம். மயிலாப்பூர் அப்படின்னு சொன்னாலே பிராமணர்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடம். அது மயிலாப்பூர் ஃபண்ட் ஆஃபீஸ் அப்படின்னா பிராமணர்கள் அதை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அது ஃபண்ட் ஆஃபீஸ்ங்கிறது. அவங்க மயிலாப்பூர் ஹிந்து பர்மனன்ட் ஃபண்ட் லிமிடெட் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஃபண்ட் ஆஃபீஸுக்கு போறேன்னு தான் சொல்லுவாங்க. அதையும் பிராமணர்களையும் பிரிக்க முடியாது. ஆகவே அந்த கம்பெனி இது வரைக்கும் 150 வருஷத்துக்கு மேலாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா பெருவாரியான அந்த பிராமண சமூகத்தால தான் அது இன்னைக்கு இருக்கு. அது லாபகரமாக இத்தனை காலம் 152 வருஷமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கிற கம்பெனிக்கு இத்தகைய கெடுதல் வருதுன்னு சொல்லும்பொழுது அப்ப அதுக்கு யார் தலைவர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபி கேண்டிடேட்டு. அவர் வந்த பிறகுதான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாகி இருக்கின்றது. டைவர்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு ரொம்ப தெளிவாக சொல்லுகின்றார்கள். அவருடைய பல நிறுவனங்களுக்கு இந்த பணம் எல்லாம் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதே மாதிரி ஐடோன்ட் ஈவன் வின் டிவியில கூட நான் சில பேர்ட்ட கேட்டேன். அவங்க எல்லாம் கூட கவலைப்படுறாங்க, என்ன ஆகுமோ எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கேயும் லாட் ஆஃப் ப்ராப்ளம் ஃபினான்சியல், அதனால மென்டல் ஆக்னி அந்த ஸ்டாஃப் இதெல்லாம் இருந்துட்டு இருக்குன்றாங்க. இப்ப இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது அந்த பிராமணர்கள் புரிஞ்சுக்கணும், சார் நாம வளர்த்த கம்பெனி, நாம அதனால வளர்ந்தோம், நம்மால வளர்க்கப்பட்ட ஒரு நிதி நிறுவனம் அது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த நிதி நிறுவனத்தை யாரோ ஒருத்தர் கொள்ளையடித்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நாம அதற்கு ஒரு வழிவகை தேடணும் அப்படின்னு சொன்னா அது அந்த பிஜேபியால தான் முடியும். ஏன்னா அந்த பிஜேபிக்காரர் தான் இப்ப நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த பிஜேபியை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் ஒன்னும் ஒத்தாசை பண்றதுக்கு வரது ரெடியா இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் பிஜேபி இவங்களெல்லாம் ஓட்டு போடுறதுங்கிறது நமக்கு நாமே செய்து ஓட்டுகின்ற மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு, நம்முடைய சமுதாயத்துக்கே செய்கின்ற துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர்கள் அதை புரிஞ்சுக்கணும். பிராமணர்கள் கட்டாயமாக இந்த நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும். இது நாம என்ன இவங்க பிஜேபி வந்தாங்கன்னா தேனும் பாலும் பிராமணர்கள் வீட்டுல ஓடும், அவங்களுக்கு எல்லாம் அப்படியே சுபிஷம் தாண்டவம் ஆடும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா முட்டாள்தனமானது. இது ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த அவலம்னா இதற்கு பிறகு என்னென்ன நடக்குங்கிறது நாம புரிஞ்சுக்கலாம். ஏதோ அங்க போன ஒரு 100 ரூபா தட்டுல போட்டாங்கன்னா அதுதான் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவு இருக்கு. அது 5000 பேர் அங்க நின்றுட்டு இருக்காங்களா சார்? 5000 பேர் நிக்கிறாங்கன்னா 5000 குடும்பம். அப்ப என்ன சார் அது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க சார்? நீங்க 5000 பேர் நிக்கிறாங்கன்னா ஒரு 5000 பிராமண குடும்பம்,
அத அவங்க வந்து வருத்தப்பட்டு எங்களுக்கு என்ன ஆகும்னு தீலோட இருக்காங்க. பொண்ணுக்கு கல்யாணம், வீட்டுல மிக முக்கியமான சில சடங்குகள் இருக்கின்றது, அல்லது அவருக்கு உடம்பே முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பார்க்கணும், அல்லது வாழ்வாதாரம் அந்த வட்டி வச்சுதான் நான் குடும்பமே நடத்திட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட பல சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற அந்த பிராமண சமூகம் இவங்களை நம்பி ஓட்டு போடுறது, இவங்க இன்னும் பிராமணர்களுக்கு இவர்கள் தான் அப்படியே தெய்வம் மாதிரி இருக்கிறார்கள், அந்த ராமபிரானே வந்து அனுகிரகம் செய்வார் அப்படின்னா எங்க பண்ணுவாங்க? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க சார். இதெல்லாம் புரிஞ்சுட்டு இந்த பிராமண சமூகம் தன்னைய நல்லா உணர்ந்து கொண்டு பக்கத்தாப்புல இருக்கிற இந்த பிஜேபி இந்த மாதிரிலாம் தப்பு தண்டாலாம் பண்றாங்களே, இவங்களை நம்ம ஓடு போடணுமா அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனை அதை செய்து கொள்கின்ற ஒரு மிக மிக முக்கியமான தருணமாக நான் இதை பார்க்கிறேன். ஆகவே பிஜேபி எந்த விதத்திலும் பிராமணர்களுக்கு உதவியாகவே இருக்காது. அவர்களை வந்து உதாசீனமும் புறக்கணிப்பும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி தான் பிஜேபி. பிராமணர்களை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சியாகத்தான் இருக்கின்றது. ஆகவே அவரெல்லாம் புறந்தள்ளி விட்டு நமக்கு யார் உண்மையாக நன்மை தருவார்கள் அப்படிங்கறது யோசிச்சு அந்த மாதிரி ஓட்டு போடணும். அதுக்காக டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு ஷேடி கேரக்டர்ஸ் ஓட்டு போட்டா நாமளே ஒரு மிகப்பெரிய துரோகத்தை நமது சமூகத்துக்கே செய்து கொண்டிருக்கின்றோம் என்றுதான் சார் பொருள். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி சார்.